ஒரு மணி அடித்தால் கண்ணே நீ ஞாபகம். நெதர்லாண்ட்ஸில் ரோட் சேஃப்டி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இந்த ரயில்வே கிராசிங்கை நான் பார்த்தப்ப ரொம்பவே சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னு யோசிச்சா ரொம்பவே சிம்பிள். நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு ட்ரெயினில் தான் போயிட்டு வருவேன். நம்ம இஷ்டத்துக்கு போவோம் வருவோம், ரூல்ஸை மதிக்கிறது இல்லை. சிக்னல் இருக்கோ இல்லையோ நம்ம வாட்டுன்னு கிராஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நடுவில் கூட மாட்டியிருக்கோம், 2 ட்ரெயினுக்கு நடுவில். அப்புறம் இது சேஃப்டின்னு இல்லாமல் வேறு எப்படி தோணும்? அப்போ தப்பு நம்ம மேலே தானே, நம்ம தானே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு யோசிச்சா ஏன் ஃபாலோ பண்ணலைன்னு எனக்கு ஒரு கேள்வி. நான் கேட்டு தரக்க 10 நிமிஷம் அப்புறமா பஸ்ஸை மிஸ் பண்ணுவோம், ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு லேட்டு, வேலைக்கு லேட்டு, இப்படி பல காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இது சில பேருக்கு லைஃப் த்ரெட்னிங்காகவும் மாறியிருக்கு. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய முன்னேறி போயிட்டுருக்கு நம்ம நாட்டில். இன்னும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான லைஃப் ரிலேட்டட் விஷயங்களை செக்யூர்டாக சேஃபாக மாற்றினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் நமக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வீடியோவில் பாருங்கள், கேட் திறந்தோன்னே யாரும் போக மாட்டாங்க. இந்த ரெட் லைட் ஸ்டாப் ஆன பிறகு தான் போவாங்க. இது இங்கே ரூல்ஸ். இந்த வீடியோவை நான் ட்ரிம் பண்ணல. மொத்தம் 57 செகண்ட்ஸ்லேயே இந்த கேட் க்ளோஸ் ஆகி ட்ரெயின் போய் ஓப்பன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஊரும் இந்த மாதிரி மாறுன்ற பேராசையோட விடியலை நோக்கி பயணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லா சுவிட்சும் வேறு மாதிரி இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் கயிறு இருக்குது. அது ஏன்னு நாளைக்கு பார்க்கலாம். டோய்.